மேக்னெட்டிக் நேனோ இருக்கான்னு டெஸ்ட் பண்ற ஒரு மிஷின். நான் இதை ஆன் பண்ணி டச் பண்ணேன் அப்படின்னா சவுண்ட் வரும். இப்ப இதுலயும் பார்க்கலாம் இதுலயும் பார்க்கலாம். பாருங்களேன், இப்ப நான் ஆன்ல இருக்கு, ரெட் பட்டன்ல இருக்கு. இப்போ சவுண்ட் சத்தம் கேக்குது வருது. இப்ப இங்க இது நார்மல் பேடு. நீங்க எவ்வளவு அமுத்துனீங்கனாலும் எவ்வளவு அமுத்தி 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 எவ்வளவு ஸ்பீடா பண்ணீங்கனாலும் சவுண்ட் வராது. பிளாஸ்டிக். இப்ப பிளாஸ்டிக் கவர்ல கேரியே பண்ண வேண்டாங்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு வர வேண்டாங்கிறாங்க. ஆனா பிறப்பு உறுப்புல 5 நாளைக்கு இந்த பெண் சமுதாயம் பிளாஸ்டிக்கை ஒட்டி வச்சிருக்குது. எப்படிங்க நீங்களே சொல்லுங்க. பிறப்புறுப்புல ஒரு 5 நாளைக்கு 24 மணி நேரம் இந்த பிளாஸ்டிக்கை ஒட்டி வச்சா எப்படி கருத்தரிப்பு நடக்கும்? எப்படி சினை மூட்டை உருவாகும்? பயிர் விளையுமா? இப்ப இதை கொண்டு நான் பூமியில போடுறேன், பயிர் விளையுமா? அது ஆகாது. பயிர் விளையாது இல்ல. அதே மாதிரி தாங்க கருத்தரிக்க முடியாது. நமக்கு 28 நாளைக்கு ஒரு குறை பீரியட்ஸ் நடந்துடணும். 4 நாளைக்கு தான் இருக்கணும். இதை மாறுச்சுனாவே நம்மளோட உடம்பு வந்து கரெக்டான பாதையில போகலைன்னு அர்த்தம். ஏன் போகலைன்னா இங்க இருக்கிற கெமிக்கல். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புத்துநோய், வெள்ளைப்படுதல், இச்சிங் இரிட்டேஷன், ஓவர் ஃப்ளோ, நீர் கட்டி, சினைப்பையில கட்டி, கர்ப்பப்பை சுருங்குது, தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது. இந்த பிரச்சனையில இருந்து பெண்கள் விடுதலை அடையணும். ஒரு நாப்கின் யூஸ் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை. நான் கம்மியா சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கு. உடனே என்ன கேக்குறாங்கன்னா